தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறோம். கோவை காமாட்சி விரு ஆதீனம் 51 சக்தி பீடத்திலே முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடினார்கள். அதிலே தற்போது 2ஆம் பாகமாக அந்த விழாவில் ஆதீனங்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் பேசியதை நாம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள், விழாவுக்கு செல்வோம். கோவை காமாட்சி விரு ஆதீனத்தினுடைய வழித்தோன்றலாக 2ஆம் பட்டம் வென்று குருமகா சன்னிதானங்களோடு 18 ஆண்டுகள் கூடவே இருந்து அபிராமி பட்டர் சிறுவர் இல்லத்திற்கு வருகை தந்து இந்த அபிராமி பட்டர் சிறுவர் இல்லத்திலே பயின்று சாமிகளோடு இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக உடன் பணியாற்றியவர் நம்முடைய பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள். சுவாமிகளுடைய அருளாணையின் வண்ணம் 2ஆம் பட்டமாக அவர்களை இருந்து சிறப்பாக செயல்படுவார் என்கின்ற எண்ணத்திலே நம்முடைய சன்னிதான ஒன்றியத்தின் பேரில் அவரை 2ஆம் பட்டமாக அமர வைத்தார். இந்த பணிகளை குருமகா சன்னிதானுடைய திருவருளோடும் எங்களை சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேரூர் ஆதீனம், சிறவை ஆதீனம், குருமகா சன்னிதானுடைய அன்பார்ந்த அன்போடும் இந்த சுவாமிகள் விட்டு சென்ற பணிகளை ஏதோ எளியவர்கள் நாங்கள் இருந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களை ஆசிரியரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாசடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நெய்யுமென் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்துகவே மாயவன் தங்கினி மரகர வல்லினி மணிமந்திரக்காரிணியே மாயா சுரூபிணி மலையரசன் மகளானனி தாயே மீனாட்சினி சர்க்குணவள்ளினி தயாநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயினி சரவணனி என்றவளுனி ஆயுமக மாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினியே அகிலாண்ட வல்லினியே. எல்லாமல்ல அன்னையுடைய திருவருளாலும் ஆதி குருமுருள் ஞானகுரு சாத்த ஸ்ரீ சிவலிங்க சுவாமியுடைய குருவர்களோடு மனம் மொழி மெய்களினாலே வணங்கி எல்லாமல் அன்னை பராசக்தி அக்கணத்தி பொக்கணத்தி அண்டபகிர் அண்டத்தி மிக்கலத்தி மோச்சத்தி அம்மானை பந்தாடிச்சி தெடியுமா காணா சிவசக்தி நாடிவினை போற்றும் அடியார்கள் வினைபோக்கி அஞ்சல் என்று தோன்றுகின்ற அம்மை துடியடைச்சி சாத்தரியா பச்சை நிறத்தி பவள கொடியடைச்சி கச்சை மலையசனம் பெற்ற மலைச்சி சலைச்சி நிலையறிய வேதாந்த நிலைச்சி அலையார் அன்னடைச்சி அருமரச்சி கண்ணல் மொழிச்சி கர்ணச்சி பண்ணுதமை சாட்சி வடிவடைய மங்கச்சி. இத்தனை பெயர்கள் அன்னை பராசக்திக்கு பறந்து விருந்திருக்கின்ற சக்தி பராசக்தி. அத்தகைய அன்னையுடைய திருவிருளாலே மிக அற்புதமான முறையிலே தமிழ் என்ற சொல்லு கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்ற மூத்தகுடி எங்கள் குடி தமிழ் குடி. அத்தகைய தமிழை நம்முடைய கொங்கு மண்ணிலே மிக அற்புதமான முறையில் எடுத்து 2 கண்கள் என்று சொல்வார்கள். மிக எளிமையாக தெளிவாக பண்பாக பாசமாக நேர்த்தியாக 100 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய பழக்கம் வழக்கம் நண்பனா ஸ்கூலுக்கு போனால் முடிஞ்சிடும், அதற்கடுத்து காலேஜ் போனால் அடுத்த ஸ்டெப், தொழிலுக்கு போனால் அடுத்த ஸ்டெப் போயிடுவோம். ஆனால் 100 ஆண்டுகள் மிக அற்புதமான முறை தமிழுக்கு தன்னை கொடுத்தவர் நம்முடைய தெய்வ பெருந்திரு தந்தை பேரூர் அடிகளார், குன்றக்குடி அடிகளார், கஜபூஜை சுந்தர சுவாமிகள். மூவர் விழா, முப்பெரும் விழா. அத்தகைய மகான்கள் செய்த தவ வழியிலே இன்று மேடையில் வைத்திருக்கின்ற 25வது பட்டம் குருமகா சன்னிதானங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி, கௌமாரமட ஆலயம் 4வது பட்டம் குருமகா சன்னிதான பொற்பாதங்களை வணங்கி, மேடையில் வைத்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ஐயா சேமா வேலுச்சாமி ஐயா அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆதிரச்சீரர் இயற்கை விஞ்ஞானி மயில்சாமி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய சுவாமிகள் அன்பை பெற்றவர் ஜலேந்திரன் ஐயா அவர்களுக்கும், நூலை வெளியீடு செய்த அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்களுக்கும் மற்றும்
தமிழ் வேள்வி செம்மல் விருது வழங்க இருப்பவர் நம்முடைய கந்தசாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசியை தெரிவித்துக் கொண்டு பொங்குரு செல்வம் கல்வி பொறுவிழா வாய்மை தூய்மை என்று சொல்வார்கள். அவர்கள் சாமிகள் செய்த வழித்தோன்றலாக இன்று பட்டி தொட்டியெல்லாம் நம்முடைய தமிழ் பறந்து விரிந்திருக்கு என்று சொன்னால் அவர்கள் நடந்த பாதை அன்று நியாயமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்வார்கள். 63 நாயன்மார்கள் ஒரு பணி செய்தார். குழந்தை கறி வேண்டும் என்று கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒரு பணி செய்து பக்தி செய்தார்கள், சக்தி வந்தது. நல்லா பாருங்க தாய்மார்கள், நீங்கள் காலையிலிருந்து பாடியது திருவாசகத்திற்கு குறுகாதர் வேறொரு வாசகம் கிடையாது. அந்த திருவாசகத்துடைய மாணிக்கவாசர் பிறந்த ஆலயத்தை நம்முடைய காமாட்சி ஆதீனம் திருப்பணி செய்து 108 சன்னியாசிகளை ஆதீனங்களை வரவழைத்து மகா கும்பாபிஷேகம் செய்த பெருமை நம்முடைய ஆதீனத்திற்குண்டு. அந்த கும்பாபிஷேகம் கூட நம்முடைய மயில்சாமி அவர்கள் தலைமையேற்று நடத்தி வைத்தார் நம்முடைய சுவாமிகள். இந்த மண்டபம் கூட உலக சமாதான மண்டபம். அன்றைக்கே தெரிந்திருக்குது. 25 வயதிலே அந்த காமாட்சி கலையரம் கட்டப்பட்டது. 2 அடி திருவள்ளுவர், 4 அடி திருமூலர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர், இந்த சைடு பார்த்தா விஜயபாஸ்கர் சேதுபதி, அப்படி பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியார், இப்படி பார்த்தா சுந்தர சுவாமிகள், இப்படி பார்த்தா பேரூர் சுவாமிகள், அப்படி பார்த்தோம்னா குன்றக்குடி அடிகள், இப்படி பார்த்தா ஜிடி நாயுடு, அப்படி பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ். இதுக்கு சரியா இருக்கு. அது மாதிரி தன் 25 வயதில் இந்த ஞானம் எப்படி கிடைச்சதுன்னா நம்ம சுவாமிகள் இந்த 2 கண்களாக இருக்கின்ற பேரூர் குருமகா சன்னிதானங்கள் நம்முடைய கஜபோதி சுந்தர சுவாமியுடைய அருள் தோன்றலாக அவர் வழியிலே வந்து தொட்டது துலங்கம் வைத்தது விளங்கும். மலேசியா நாட்டில் பல கோயிலில் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம். அதேபோல் இந்தோனேசியா, அதேபோல் சுதந்திர போராட்ட வீரர்கள் தீரன் சின்னமலை, மாமன்னர் மருதுபாண்டியன், வீரமங்கை வேலுநாச்சியார், சொல்லவே முடியாது. இத்தனை வேலையும் செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குருநாதர் கொடுத்த அருள். விவேகானந்த சுவாமியுடைய குரு யார் அப்படின்னு பார்த்தா பரமஹம்சன் பார்க்குற மாதிரி நம்முடைய காமாட்சி ஆதீனத்திற்கு கிடைத்த பொக்கிஷமாக, காமாட்சி ஆதீனத்துக்கு மட்டும் இந்த மண்ணிற்கே கிடைத்த பொக்கிஷமாக வாழ்ந்தார்கள். நமக்கெல்லாம் அருளாசி வழங்கினார்கள், நம்முடன் பணி செய்கிறார்கள். அத்தகைய மகானுடைய அருள் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்துள்ள வேண்டும் பிரார்த்தனை செய்து இந்த 100ஆண்டு விழா நம்ம அம்மையார் வாணி அம்மையார் சொன்னாங்க 50வது விழா முடிஞ்சு 51வது விழா. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் சாமிகிட்ட கூட. ஆனால் இந்த விழா கூட 2 நாளுக்கு அப்புறம் தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் குருமகா சன்னிதானம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க 24ஆம் தேதி கும்பமேளா விழாவிற்கு செல்ல இருக்கிறார்கள். கொஞ்சம் மாற்றம் பட்டது. ஆனால் நாளை கணபதி ஹோமத்தோடு நம்முடைய ஆதீனத்தில் அன்னையினுடைய 44ஆம் ஆண்டு திருக்கல்யாண மகா உற்சவம் நடைபெற இருக்கின்றது. 44 வருஷம், அவர் 54 வருஷம் 10 மாதம் 22 நாள் 658 மாதம் 2050 வீக்ஸ் 2050 நாள் 1 கோடி 80 மினிட்ஸ் 1.72 செகண்ட்ஸ். இவ்வளோ நாள் தான். 55 வயசு இருக்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டே டிசைட், அதை எழுதி கொடுத்தாச்சு. 55 வயசு நான் இருக்க மாட்டேன்னாரு விவேகானந்தர் குருநாதர் சொன்னார். 40 வயசு இருக்க மாட்டேன் அவருடைய குருநாதர் சொன்னார். அதுபோல் 55 வயசு இருக்க மாட்டேன் ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணது. 7 வருஷத்துக்கு முன்னாடி தனக்கான சமாதியை புள்ளினால் வருடம் கோடி, புதுமண்ணால் 100 கோடி, துல்லிய செங்கலால் தூய 300 கோடி, அள்ளியம் கோதைகளாய் ஆலயம் மடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தார், கையில் விட்டு அகலார்ந்தார். அந்த கருங்கல் பணி யாருக்கு நடக்குன்னா கடவுளுக்கு. அதை கட்டுனா ஒவ்வொரு செங்கலுக்கு ஒவ்வொரு பணி இருக்கும். கல்லுக்கு ஒரு வேலை, செங்கலுக்கு ஒன்று, மண்ணுக்கு ஒன்று. அதுபோல கருங்கல்லிலே தனக்கான சமாதியை அமைத்தார் என்று சொன்னால் அதனுடைய வழி குருவருள் திருவருள். குருவருளிலேயே திருவருளை. அத்தகைய அன்னையுடைய திருவருளும் அனைத்து குருமார்களுடைய குருவருளை பெற்றவர் நம்முடைய சாமிகள். எல்லா மடங்களுக்கும் சென்று எல்லாருடைய அருளாசி பெற்றவர்கள். சொன்னது போல தமிழ்நாடு மட்டுமல்லாது பல நாடுகளுக்கு சென்று தமிழ் மொழியிலே குடமுழுக்கு செய்த பெருமை நம்முடைய மடத்திற்குண்டு. அத்தகைய ஆதின சீடர்களுக்கும் அன்பர் பெருமக்களும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் மிக அற்புதமான முறையில் தமிழ் வேலை செய்து வருகின்ற ஐயா சக்திவேல் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நல்லாசி தெரிவித்துக் கொண்டு எல்லாம் என்னை பராசக்தி திருவருளாலே உலக சேம நலம் பெறட்டும், உயர்ந்த எண்ணங்கள் வழிபடட்டும், நிலம் குளிரட்டும், மலை பொழியட்டும், பூமியிலே மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல அன்னையுடைய பொற்பாதங்களை வணங்கி ஹெல்த், வெல்த், நாலேஜ், எவ்ரிதிங் ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது ஹெல்த், அடுத்தது வெல்த் பணம், அடுத்தது நாலேஜ் இஸ் பவர். வாணி கலை வாணி அருள் வாமி உன் வீணைமேவும் கையால் என்னை ஆதர். புத்தகத்துள்ளுரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வை வித்தக பெண்களை நங்காய் வேற பொருளுக்கு இறைவி. கடாட்சம் இல்லைன்னா திருவாசகம் நம்ம பாட முடியாது. எப்படி கணவன் மனைவி வாங்கன்னு சொல்லியிருப்போம், அம்மாவுக்கு கேட்டிருக்க, அவருக்கு வாடான்னு கேட்டிருக்க, ஒரே அடி விழுகுமா இல்லையா? வீட்டில் சரஸ்வதி இல்லைன்னா வீட்டில் கணவன் மனைவிக்கு சண்டை வரும், பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய சண்டை வரும், ஒரே சண்டை உடைய மண்டை. அப்போ சாதாரண நினைச்சுக்காதீங்க. அப்போ சரஸ்வதி நாக்கில் இருக்கணும், லட்சுமி நமக்கு உள்ள 8 லட்சுமி இருக்கணும். 1 லட்சுமி இருந்தால் பத்தாது. தனம் தானியம்
எல்லாமே 8 இருந்தால் சந்தானம், ஆதிலட்சுமி, கஜலட்சுமி, 8 பேர் வீட்டில் இல்லைன்னா தனம், தனம் இல்லைன்னா தானியம், சாப்பாடு. வீட்டுக்கு ஒரு முறை வருவாங்க, சாப்பாடு இல்லாமல் போயிடும். ஆனால் இத்தனையும் கிடைக்கணும்னா கடவுளர்கள் வேண்டும். அத்தகைய மகான்கள் நம்முடைய குன்றக்குடி அடிகளார்கள், நம்முடைய பேரூர் குருமகா சன்னிதானங்கள், அதுபோல நம்முடைய தவத்திரு சுந்தர சுவாமிகள், இந்த 3 பேர் செய்த தவப்பயன் இன்று நமக்கு அடுத்த மடாதிபதிகள் வந்து அந்த வழியிலே மிக அற்புதமாக நான் சாமிகிட்ட நான் கேட்ட ஒரு முறை 2 சாமிகிட்டுமே கேட்டேன். சாமி 10 மாதம் தாச்சு இந்த காவி மேலே போட்டு பாடா படுத்துது. எத்தனை வருஷம்? நான் கூட பார்த்தீங்கன்னா 30 வயசு. சாமி எனக்கு கொடுத்த ஒரு பாடல், அன்னையின் அருள்பால் என்ற ஞான சம்பந்தனும் திருநாவுக்கரசர் கட்டி அணைத்த திருஞான சம்பந்தனும் காமாட்சரம் கண்டெடுத்த மனசாட்சியை பஞ்சலிங்கேஸ்வர் பயணம் செய்தால் பஞ்சமெல்லாம் தீராத தஞ்சமென வந்தவரை தாயாக அரவணைக்கும் தாயிலம் என்ற தயாளா போட. ஞான சம்பந்தனுக்கு 3 வயசு, உனக்கு 30. 0 பின்னாடி போட்ட வேல்யூ, முன்னாடி போட்ட வேல்யூ இல்லை. நான் தான் அங்காளமன் தான், உனக்குள்ள வருவேன் போ அப்படின்னு சொன்ன வார்த்தை, அதை நான் நேர்த்து கண்டுகொண்டே இருக்கின்றேன். நான் சாத்விகமான ஆள், நான் பேசவே மாட்டேன், பேச்சே வராது. ஆனால் இன்னைக்கு பேசுறதுனா அது குருவருள் திருவருள். நான் சாமிகிட்ட ஒரு நாள் கேட்டேன். நான் சாமி சொன்னாங்க, கல்லூரி படிக்கும்போதே நம்முடைய சுந்தர சுவாமிகளை வந்து நம்ம குமரகுரு சுவாமிகளை சன்னிதானம் வாக்கினாங்க. நான் கேட்டேன், எப்படிங்க சாமி இப்படி? அப்போ அதே மாதிரி சாமிகிட்டையும் கேட்டேன். இரவு பகல் பாராது தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பொற்பாதங்களை வணங்கி வருந்திருக்கிற அன்பர்கள் ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி எல்லாம் நிறைவாகட்டும். பொன்னாத்திருடியை வணங்கி காமாட்சியுடைய ஆதீனத்திற்கும் கௌமார மடாலயத்திற்கும் நீண்ட ஒரு தொடர்பு இருக்கின்றது. குருமகா சன்னிதானங்கள் சுந்தர சுவாமிகள் அவர்கள் அணுக்கை தொண்டராக நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் சென்று அந்த மடத்தினுடைய திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். சுவாமிகள் சொல்லக்கூடிய பணிகளை, சிறிய சிறிய பணிகளை செய்து அங்கு எவ்வாறெல்லாம் பூஜை முறைகள் செய்கிறார்கள், அங்கு என்னெல்லாம் நடைபெறுகிறது என்று உற்று நோக்கி வந்து அவராக இங்கு உருவாக்கப்பட்டு சுந்தர சுவாமிகளுடைய மிகுந்த பேரன்பை பெற்றவர். சுவாமிகள் சுந்தர சுவாமிகள் அவர்கள் பலமுறை இங்கு வருகிறது. அவருக்கு இந்த ஆரம்ப காலத்திலே அங்காளம்மனுடைய குடமுழுக்கை, முதல் குடமுழுக்கை சுவாமிகளே இருந்து நடத்தி கொடுத்தார்கள். சிவலிங்க அடிகள் சிவகண ஆச்சாரியார் என்று திரு சுந்தர சுவாமிகளுடைய திருக்கரங்களாலே பட்டம் பெற்றவர். மடத்தினுடைய குடமுழுக்குகளுக்கெல்லாம் சென்று பணிகளை செய்து கொண்டு மடத்தினுடைய அணிக்கை தொண்டராக மாறி அங்கு பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். தம்முடைய 25ஆம் வயதிலே 108 கோமாதா பூஜை செய்ய வேண்டும் என்று ஆவலோடு செய்து அன்றைய தினம் துறவியாக பொறுப்பேற்று முதலாக கௌமார மடாலயத்திற்கும் பேரூர் மடாலயத்தையும் சென்று காவியை பெற்றுக்கொண்டவர்கள். அந்த வகையிலே நம்முடைய ஆதீனத்திற்கும் கௌமார மடாலயத்திற்கும் நீண்ட நெடிய தொடர்பின் அடிப்படையிலும் நம்மை வழிநடத்தக்கூடிய குருமகா சன்னிதானங்கள் இருவரில் ஒருவராகவும் இருந்து நம்முடைய சாமி முத்தியடைந்த ஒரு தகவல் கொடுத்தவுடன் நம்முடைய குமரகுரு சுவாமிகள் இங்கிருந்து இருந்து சுவாமிகள் அங்கு இருந்ததுதான் முருகப்பெருமானே இங்கு வந்து இருந்து எல்லா பணிகளையும் செய்து போல நாங்கள்லாம் உணர்ந்தோம். அந்த வகையிலே நம்மோடு தொடர்பு இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்கள் இப்பொழுது அருளாசை வழங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சமய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய 2 குருமகா சன்னிதானங்கள், பேரூர் அடிகள் அவர்களும் சிறவை அடிகள் அவர்களும். உன்னை பழமைக்கு பழமை என்று சொல்வது போல பழமையாக இருந்து எளிமையாக இருந்தார்கள். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி இன்னதன்மையன் என்று அறிய ஒன்னா எளிவந்த பிரான் என்று சொல்லுவார். அப்படி எளிமையான தன்மையிலே தாங்கள் எல்லாம் சென்று அந்த வழிபாடுகளை எல்லாம் தொடங்கி வைத்த பெருமை நம்முடைய 2 சன்னிதானங்களுக்கு உண்டு. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு திருக்கோயிலாக செல்வார்கள். அவர்கள் அந்த திருப்பணிகளை எல்லாம் பார்வையிடுவார்கள். அங்கேயே தங்கி இருந்து அந்த வேள்விகளை எல்லாம் அவர்களே செய்தார்கள். திருக்கூடங்களுக்கு நூல் சுற்றுவதிலே இருந்து, யாகசங்களை அமைப்பதிலே இருந்து, என்னென்ன பாடல்கள் எல்லாம் எப்படி பாட வேண்டும் என்கின்ற நெறிப்படுத்தி ஓதுவா மூர்த்திகளோடு 3 நாட்கள் அங்கே தங்கி இருந்து அந்த வழிபாட்டை எல்லாம் நெறிப்படுத்தினார். 44வது குண்டம் பெரும் திருவிழாவுக்கு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது.
டிடிசிபி அப்ரூவ்டன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் 9894787369